Exercise 2.3 First sum. Represent the following inequalities in the interval value notation. Interval notationல மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -1 அண்ட் எக்ஸ் லெஸ் தென் 4. இது நம்ம எப்படி எழுதிருக்கலாம், எக்ஸ் பிலாங்ஸ் டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுனால -1க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும், அதை விட கம்மியான வேல்யூஸ் இருக்காது. ஸோ ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கனால நம்ம இந்த ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். -1, லெஸ் தென் 4. ஸோ 4 வரைக்கும் தான், 4 விட கம்மியாக தான். ஸோ இந்த ப்ராக்கெட் போட்டுக்கோம். அது இன்டர்வல் மார்க் பண்ணலாமா, -1 4க்கும் நடுவில் உள்ள இன்டர்வல், இந்த இன்டர்வலில் தான் எக்ஸ் இருக்கும். செகண்ட் சம், எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அண்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -3. சொல்யூஷன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா 5 விட கம்மியா, ஸோ 5 வரைக்கும் தான், ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கனால 5 வரைக்கும் தான். நெக்ஸ்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -3னா -3 விட அதிகமான நம்பர்ஸ் தான் எக்ஸு. ஸோ -3 விட அதிகமானது, ஸோ இப்போ -3 வரைக்கும். ஸோ -3க்கும் இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கோம். ஸோ நம்பரில் என்ன மார்க் பண்ணுறோம், -3க்கும் 5க்கும் +5க்கும். ஸோ நம்ம அந்த வேல்யூவை மார்க் பண்ணி இன்டர்வல்ஸ் மார்க் பண்ணனா அந்த இன்டர்வல்குள்ளே தான் எக்ஸோட வேல்யூ இருக்கும். தேர்ட் சம், எக்ஸ் லெஸ் தென் -1 ஆர் எக்ஸ் லெஸ் தென் 3. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 விட கம்மியானது. ஸோ -∞, -1 எழுதிக்கலாமா, ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு 3 விட கம்மியானது. ஸோ -∞, 3ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இதை விட இது ரெண்டு ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 3 வரைக்கும்னே எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞, 3. ஸோ இன்டர்வல் மார்க் பண்ணுறோம், -1 3. இந்த ரெண்டு இன்டர்வல்குள்ளே தான் சேர்ந்தது தான் எக்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், -2x greater than 0 ஆர் 3x - 4 less than 11. ஸோ -x 2 இங்கிட்டு கொண்டு வந்தோன்னா 0 தானே. ஸோ 2 கொண்டு வந்தாச்சு, greater than 0. ஸோ இந்த எக்ஸுக்குரிய மைனஸ் எடுத்து விடும்போது நமக்கு என்ன ஆகும், greater than இருக்க சைன் வந்து less than மாறிடும். ஸோ x less than 0. நெக்ஸ்ட் 3x - 4 less than 11. ஸோ 3x -4 ரைட் சைடில் வரும்போது +4. இது ரெண்டும் ஆட் பண்ணாலும் நமக்கு 15. ஸோ x = 15/3 = 5. எக்ஸோட இன்டர்வல் என்னது, லெஸ் தென் 0. 0 விட கம்மியாக இருக்கும் அண்ட் 5 விட கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு மேக்ஸிமம் என்னது 5 தான். ஸோ 5 விட கம்மியாக இருக்க மாதிரி இன்டர்வல் போட்டுக்கிறோம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞, 5. செகண்ட் சம், சால்வ் 2x less than 100 when first x is the natural numbers and x is an integer. Solution, 2x less than 100 கொடுத்துருக்காங்களா, ரெண்டு சைடு 23ஆல் டிவைட் பண்ணிடுறோம். ஸோ 23 கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் லெஸ் தென், இது ரெண்டே கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 4.3 கிடைக்கும். when x is a natural நம்பர்னால் நமக்கு 1லேருந்து தானே செட் ஆகும். ஸோ 4 விட 4.3 விட கம்மியான நேச்சுரல் நம்பர்ஸ் எது வரைக்கும் இருக்கும், 4 வரைக்கும் தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, சப்போஸ் எக்ஸ் நேச்சுரல் நம்பராக இருந்தால் 1 2 3 4. when x is an இன்டீஜராக இருந்தால் இன்டீஜர் வேல்யூஸ்லாம் மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ -x ஈக்குவல் டு செட் -∞, எக்ஸெட்ரா -3 -2 -1 0 எது வரைக்கும்னா 4 வரைக்கும் தான். தட் இஸ் 4.3 விட கம்மியான நம்பர்ஸ் தான் 4 வரைக்கும் இன்டீஜர்ஸ் எழுதியாச்சு. தேர்ட் சம், சால்வ் -2x greater than or equal to 9 when first one x is an real numbers and x is an integers and where x is an natural numbers. ஃபஸ்ட் நமக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, -2x greater than or equal to 9 கொடுத்துருக்காங்களா. ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் எங்கிட்ட கொண்டு வரோமா. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9. இது ரெண்டு கேன்சல் பண்ணோன்னா நமக்கு -4.5 கிடைக்கும். ஃபஸ்ட் எக்ஸ் இஸ் ரியல் நம்பர்ஸாக இருக்கும்போது நமக்கு எல்லா வேல்யூஸும் கிடைக்கும், மைனஸ் வேல்யூஸ் ப்ளஸ் வேல்யூஸ் எல்லா வேல்யூஸும் கிடைக்கும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு -9/2 விட கம்மியானது. ஸோ -∞, -9/2. ஸோ செகண்ட் ஒன், எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர் வேல்யூஸ்லாம் என்ன இருக்கும், அதுவும் அதே மாதிரி மைனஸ் வேல்யூஸ் எல்லாம் வரும். ஸோ எக்ஸெட்ரா -7, -6, -5 வரைக்கும். இங்கே வந்து -4.5 விட கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ -5 வரைக்கும் இன்டீஜர் வேல்யூஸில் பாயிண்ட் வேல்யூஸ் இருக்காதா. ஸோ வந்துக்கு நம்ம அதுக்கு வந்துட்டு 4.35 வந்து நம்ம எழுதக்கூடாது. ஸோ 5 வரைக்கும் தான் எழுதணும்.
when x is a natural numbers. Natural numbers என்னது நமக்கு? Natural numbers நமக்கு என்ன தெரியும்? 0, 1, 2, etc. இந்த நமக்கு கிடைச்சிருக்க இந்த வேல்யூஸ் மைனஸ் வேல்யூஸ். அப்போ இது நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கா? இல்லவே இல்லை. ஸோ அப்போ x ஈக்குவல் டு எம்டி செட். ஃபோர்த்து சம் சால்வ். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3 × x - 2 by 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 × 2 - x by 3. இப்போ என்ன பண்ணுறோம்? 3 எங்கிட்ட கொண்டு போயிடும், 5 இந்த சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ 3 × 3 9 × x - 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 × 5 25 2 - x. இப்போ இதான் 9 உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ 9x - 2 × 9 18 less than or equal to 25 × 2 15 25 into x 25 minus x. ஸோ எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துடும். ஸோ இங்கே மைனஸ் இருக்கா, லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50. இது மைனஸ் டேர்மில் இருக்குது. ஸோ ரைட் சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ். இது ரெண்டு ஆட் பண்ணாலும் 34x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 68. ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இந்த சொல்யூஷன் செட் எதுக்குள்ளே இருக்குது? 2 விட கம்மியான வேல்யூ. ஸோ -∞, 2. இங்கே வந்து ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ப்ராக்கெட் தான் போடணும். சப்போஸ் ஈக்குவல் டு கொடுக்காம லெஸ் தென் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ஓப்பன் இந்த ப்ராக்கெட் போடுவோம். சரியா? இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ராக்கெட் போடுவோம், ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா. செகண்ட் சம் 5 - x by 3 less than x by 2 - 4. ஃபஸ்ட் ஒன்னில் நம்ம இந்த டேர்ம் அப்படியே வச்சுருக்கோம். லெஸ் தேன் இதை வந்து மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ 2 × 4 8. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 இந்த சைடும் 3 எங்கிட்ட கொண்டு வந்துடும். ஸோ 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். இப்போது எக்ஸ் இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் ஒன் சைட்லேயே, எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன் சைடில் எழுதியிருக்கோம். ஸோ 10 + 24 ஆட் பண்ணால் 34. 2x + 3x ஆட் பண்ணால் 5x. இப்போ 5 டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ 34/5 = 6.8 less than x. இந்த சொல்யூஷன் செட். அப்போ 6.5 8 விட அதிகமாக இருக்கிற எக்ஸ் வேல்யூஸ். ஸோ 6.8, எழுதிக்கலாமா? எக்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 6.8 விட அதிகமாக. ஸோ 6.8, ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க? டு செக்யூர் அண்ட் A grade 1 must be obtain an average of 90 marks. ஆவரேஜ் வந்து 90 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் மோர் தென் இன் 5 சப்ஜெக்ட் ஈச் ஆஃப் மேக்ஸிமம் 100 மார்க்ஸ். 5 சப்ஜெக்ட்டுக்கு ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் மார்க் 90 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய மார்க்கும் 100 மார்க்ஸ். சரியா? இஃப் ஒன் ஸ்கோர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் என்ன மார்க் 84, 87, 95, 91 இன் ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்ட். வாட் இஸ் த ஃபஸ்ட் மினிமம் மார்க் ஒன் ஸ்கோர் இன் 5th சப்ஜெக்ட்? ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 5th சப்ஜெக்டுக்குரிய மார்க் வந்து மினிமம் மார்க் நமக்கு கேட்டிருக்காங்க இன் த கோர்ஸ். சொல்யூஷன் என்ன எழுதிக்கிறோம்? கிவன் டு செக்யூர்ட் A grade in 5 சப்ஜெக்ட் ரெக்யூர்ட் ஆவரேஜ் மார்க் ஆஃப் 90 ஆர் மோர். நம்ம கொடுத்துருக்கிறது நமக்கு அப்படி எழுதியிருக்காங்க. 5 சப்ஜெக்டோட ஆவரேஜ் மார்க் வந்து 90 ஆர் மோர். அது 5th சப்ஜெக்டில். த மார்க்ஸ் ஸ்கோர் இந்த ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்டில் என்னென்ன மார்க்ஸ் 84, 87, 95, 91 இதுவுமே நமக்கு கொடுத்துருக்காங்களா? லெட் த மார்க்ஸ் டு ஸ்கோர்டு இந்த 5th சப்ஜெக்ட் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். 5th சப்ஜெக்ட் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இப்போ 5 சப்ஜெக்ட் டிவைடட் பை அந்த ஸ்கோர் வந்து மேக்ஸிமம் ஆஃப் 90யா? ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90. 90யை விட அதிகம் தான். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 357 ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வச்சுருக்கோம் பை 5. இப்போ 5 இங்கிட்டு கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிடுறோம். 357 ப்ளஸ் எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 × 5. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணோன்னா 450. ஸோ எக்ஸை ஒன் சைடை வச்சுட்டு இந்த டேர்மை ரைட் சைடு கொண்டு வரோம். ஸோ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 93. அப்போ எக்ஸோட வேல்யூ தட் மீன் 5th சப்ஜெக்டோடைய வேல்யூ 93யை விட மேக்ஸிமம் ஆர் அந்த 93 கூட இருக்கலாம் மேக்ஸிமம். ஸோ த பர்சன் மஸ்ட் பி எ மினிமம் ஆஃப் 93. 93யை விட மினிமம் 93 மார்க்ஸ் டு கெட் ஸ்கோர் A grade இன் த கோர்ஸ். மினிமம் 93 வாங்கினாலே நமக்கு வந்து A grade வந்து கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. 6th sub. A manufacturer has 600 liters of 12% of solution of acid. 600 liters of 12% வச்சுருக்காரு ஆசிட்டில்.
how many liters of 30% acid solution must be added? எவ்வளோ லிட்டருக்கு 30% ஆசிட் வந்து ஆட் பண்ணணும் to so that the acid is contained with the resulting mixture with more than 5 subject 15% but less than 18%. இப்போ சொல்யூஷன் நம்ம given எல்லாத்தையும் ஃபஸ்ட் எழுதுவோம். given 12% solution of x is 600. So 600 into 12 by 100 equal to 72. இப்போ 15% of 600 எழுதியிருக்கோம் and 18% of 600 எழுதியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். நம்ம given நமக்கு கொடுத்துருக்க தெரியாதுல எக்ஸ் வந்து எடுத்திருக்கோம். என்னென்னா let x liters of 18% acid solution be added. 18%க்கு வந்து நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க 15% இஸ் மேக்ஸிமம் ஆஃப் 12% ப்ளஸ் 13% ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்களா. ஸோ நம்ம அதை தான் எழுதியிருக்கோம். இப்போ 15% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 100 என்னது 600 ப்ளஸ் எக்ஸ் எழுதிக்கலாமா. அது அப்படியே 15%னாப்பில் 15/100 போட்டுக்கோம். which is less than or equal to அப்படியே எழுதியிருக்கோம். 12% of 600 நம்ம கண்டுபிடிச்சோமா 72. ஸோ 72 எழுதியிருக்கோம். 30% of x என்னது ஸோ 30 into x/100 எழுதிக்கலாமா. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். இப்போ 100 இங்கே கீழே இருக்க 100 கேன்சல் பண்ணிடலாமா. நெக்ஸ்ட் இது ரெண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். 15 into 600 9000 ப்ளஸ் 15x. இப்போ எக்ஸ் இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் இன்சைடு வச்சுருக்கோம். லெஸ் than or equal to எக்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். நமக்கு 1800. ஸோ லெஸ் than or equal to 15x. எக்ஸ் கிரேட்டர் than or equal to 15 கீழே கொண்டு வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா 120. 120 விட எக்ஸ் மேக்ஸிமமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு ஸ்வமில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 12% ஆஃப் 600ம் 30% ஆஃப் நம்ம எக்ஸ் லிட்டர்ஸும் கண்டிப்பாக லெஸ் than or 18% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 600. இதை விட இந்த ரெண்டு இது வேல்யூவும் நமக்கு கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு இதுக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு 72வா. ஸோ 30% ஆஃப் எக்ஸ் என்னது 30 into x/100. இதோடைய வேல்யூ நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 18%க்கு பதிலாக 18/100. இப்போ கீழே இருக்க 100 நம்ம கேன்சல் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். 72 into 100 7200. ஸோ இப்போ 100 கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன் சைட்லேயும் எக்ஸ் இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் ஒன் சைட்லேயும் கொண்டு போயிடும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 12x. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 3600. ஸோ எக்ஸ் லெஸ் than or equal to 12 கீழே கொண்டு வந்து கேன்சல் பண்ணோன்னா 300. நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருப்போம் எக்ஸோட வேல்யூ 120 விட அதிகம் அண்ட் 300 விட கம்மி. 7th sum. Find all pairs of consecutive odd natural numbers. All pairs of consecutive odd natural numbers எழுதணும். both of which are larger than 10 and their sum is less than 40. அந்த நம்பர்ஸ் வந்து 10 விட அதிகமாக இருக்கும் அண்ட் அதோடைய சம் வந்து 40 விட கம்மியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. let x be the smaller of two positive odd number. xன்றது smaller of two positive odd number சொல்லியிருக்காங்க. odd integers so that the other one is x plus 2. ஒன்று ஆட் நம்பர்னால் அது அதர் ஒன் நம்ம எப்படி எடுத்துக்குவோம் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எடுத்துக்குவோம். ஸோ நம்ம வந்து எக்ஸ் வந்து பாசிட்டிவ் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க லார்ஜர் தென் 10. ஸோ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 10. ஸோ ஆல்சோ எக்ஸ் ப்ளஸ் 2வும் அப்போ கண்டிப்பாக கிரேட்டர் தென் 10 தான் இருக்கும். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் 10 minus 2 plus 2 ரைட் சைடு வந்துருக்கு. ஸோ -2. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் 8. இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் சம் என்ன கொடுத்துருக்காங்க தேர் சம் இஸ் லெஸ் தென் 40 கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ரெண்டோட சம் எக்ஸ் சம்மும் எக்ஸ் ப்ளஸ் 2ஓட சம்மும் லெஸ் தென் 40 எடுத்துருக்கோமா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x லெஸ் தென் 2 ரைட் சைடு கொண்டு வந்திருக்கோம் -2. ஸோ 2x அப்படியே வச்சிட்டோம்னா இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 38. ஸோ எக்ஸ் லெஸ் தென் 19. ஸோ நமக்கு இங்கே ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தென் 10 லெஸ் தென் 19 கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ 10 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 19. இப்போ நமக்கு வந்து கன்சிக்யூட்டிவ் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. பேர்ஸாக எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 10க்கு அடுத்து வர நேச்சுரல் நம்பர் ஆட் நம்பர் எது 11. அடுத்து 13. ஸோ 11, 13 எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட் 13, 15.
அடுத்து 15, 17, நெக்ஸ்ட் 17, 19. அதோடைய சம் வந்து நமக்கு என்னது லெஸ் தென் 40 விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதனால தான் நம்ம 19 விட கம்மியாக இருக்கணும் எழுதியிருக்கோம். ஸோ 19 வரைக்கும் நம்ம எழுதணும். 8th sum. A model rocket is launched from the ground. The height of the rocket after t second from lift off the given by. இந்த ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய ஹைட் வந்து அது t செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எப்படி லிஃப்ட் ஆகுது எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னா h of t equal to -5t square plus 100t, 0 less than or equal to or less than or equal to 20. At what time? என்ன டைமில் ராக்கெட் இஸ் 495 feet above the ground. எவ்வளோ டைமுக்கு அப்புறம் ராக்கெட் வந்து 495 feet வந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது வந்து டைம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் h of t நம்ம எழுதிக்கிறோம். லெட் த டைம் பி t செகண்ட் வென் த ராக்கெட் இஸ் 490 feet above the ground. நமக்கு டைம் வந்து தெரியாதா. ஸோ அந்த டைம் வந்து டீன்னு எடுத்துக்கிறோம். ராக்கெட் வந்து 490 feetக்கு அப்புறம் எங்கே இருக்கும் அந்த டைமை தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம் டீன்னு எடுத்துக்கோம். ஸோ h of t equal to 495 சொல்லிடலாமா. நமக்கு வந்து 4 டைம் t செகண்டுக்கு. ஸோ h of t ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க -5t square plus 100t which is equal to 495. இது லெஃப்ட் சைட் கொண்டு வரோம் மைனஸ். ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணிடுறோம் நம்ம 4 ஹோல் டேர்ம்ஸையும் மைனஸால் ஃபஸ்ட் செப்பரேட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 5 டிவைட் பண்ணிடுறோம். ஸோ 5 கேன்சல் ஆயிரும். 100 by 5 20, 495 by 5 99. நெக்ஸ்ட் நம்ம வந்து இது வந்து சால்வ் பண்ணுறோம். 99 வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் -11 -9 பிரிச்சுக்கலாம். இது ரெண்டே நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 99 கிடச்சிருதா. ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும் -20. ஸோ நம்ம -11 -9 எடுத்துருக்கோம். ஸோ t ஸ்கொயர் -11t -90 ப்ளஸ் 99 equal to 0. ஸோ இந்த ரெண்டுலேருந்து t காமனாக எடுத்துகிறோம். ஸோ t -11. இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 9 காமனாக எடுத்துகிறோம். ஸோ t -11 which is equal to 0. இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து t -11 வச்சிட்டோன்னா மீதி என்ன இருக்கும் t -9. ஸோ t -9 equal to 0 or t equal to -11 equal to 0. ஸோ அப்போ t வேல்யூ 9 or t equal to 11. At t equal to 11 or 9 second the rocket is 495 feet above the ground. ஒன்று 9 செகண்டில் இருக்கும், இல்லைன்னா 11 செகண்டில் ராக்கெட் வந்து 495 feet வந்து above the groundல இருக்கும். 9th one. A plumber can be paid according to the following schemes. Plumber வந்து following schemesல வந்து paid பண்ணியிருக்காரு. இந்த first scheme he will be paid ₹500 plus ₹700 per hour. ₹500 700 per hour பே பண்ணுறாரு. அண்ட் இந்த செகண்ட் ஸ்கீமில் he will be paid 120 per hour. அண்ட் if he works x hours ஒர்க் பண்ணாருன்னா then for what values of x does the first scheme give better wages? அதோடைய வேல்யூ ஆஃப் எக்ஸ் does the first scheme வந்து பெட்டராக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்யூஷன் லெட் number of hours to complete the job equal to x. வந்து எக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ எக்ஸ் ஹவர்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். வேஜஸ் ஃபார் த ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்ன கொடுத்துருக்காங்க ₹500 750 per ஹவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 500 + 70 நம்ம ஹவர்ஸ் தெரியாத எவ்வளோன்னு, ஸோ அதை எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். வேஜஸ் ஃபார் த செகண்ட் ஸ்கீம் 120 per ஹவர்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 120 எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். லெட்டஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். விச் த ஃபஸ்ட்டு கிவ்ஸ் பெட்டர் வேஜஸ். ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து பெட்டர் வேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் பெட்டர்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்கீமோட வேல்யூ தானே கிரேட்டராக இருக்கும். ஸோ 500 + 70x தானே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கீம் எழுதணும். ஸோ விச் இஸ் கிரேட்டர் தென் 120x. ஸோ எக்ஸ் டேர்ம்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ இது ரெண்டே செப்பரேட் பண்ணோம். நமக்கு என்ன கிடைக்குது 50x. இப்போ 500/50 கீழே கொண்டு வந்துடும். ரெண்டே கேன்சல் பண்ணோன்னா 10. ஸோ எக்ஸ் வந்து <10. the value of x வந்து என்னவாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கீம் gives the better wages is 1லேருந்து 9 வரைக்கும். ஸோ 10 வரைக்கும் 10 கிடையாது. ஸோ 1 to 9. 10th sum. A and B are working on the similar job. A, B வந்து சிமிலர் ஜாபில் ஒர்க் பண்ணுறாங்க.
their annual salary is different but more than rupees 600. அவங்களுடைய ஆனுவல் சேலரி வந்து டிஃப்ரெண்ட்டு பை 600,000 விட டிஃப்ரென்ஸாக இருக்குது. இஃப் பி earns rupees 27,000 per month, பி வந்து 27,000 per monthனா அப்போ ஏவோட சேலரி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. லைட் ஏ சேலரி வந்து நமக்கு தெரியாதா, பிஎக்ஸ், பி சேலரி இஸ் 27,000. கிவ் தியர் டிஃப்ரென்ஸ் இஸ் மோர் தென் 6,000. நம்ம கொடுத்துருக்கதை நம்ம எழுதியிருக்கோம். கிவன் அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து மோர் தென் 6,000 கொடுத்துருக்காங்க. அசியூம் பண்ணுறோம் ஏ சேலரி இஸ் மோர் தென் பி சேலரி. ஏவோடைய சேலரி வந்து மோர் தென் பியோட சேலரின்னு சொல்லியிருக்கோங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 27,000 எழுதிக்கலாமா? ஸோ எக்ஸ் மைனஸ் 27,000 கிரேட்டர் தென் 6,000. ஸோ 27,000 வந்து இங்கே வந்து ப்ளஸ் ஆயிரும். ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 33. ஸோ அசியூம்ஸ் பியோட சேலரி இஸ் மோர் தென் ஏ சேலரி. ஸோ 27,000 மைனஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 6,000. ஸோ இது பி தானே மோர் தென், ஸோ பியை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். மைனஸ் எக்ஸோடைய சேலரி இஸ் கிரேட்டர் தென் 6,000. ஸோ மைனஸ் இங்கிட்டு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும், 6,000 இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். ரெண்டே செப்பரேட் பண்ணால் 21,000. ஸோ எக்ஸ் வந்து 133 விட அதிகமாக இருக்கும், இல்லைன்னா 21 விட கம்மியாக இருக்கும். ஸோ த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஏ சேலரி வந்து ஆர் கிரேட்டர் தென் 33,000. ஏன்னா வந்து இங்கே எக்ஸ் கிரேட்டர் தென் 33,000 தானே சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து அப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 33,000 ஆர் லெஸ் தென் 21,000. ஏயோட சேலரி எவ்வளோ இருக்கும்? 33 விட அதிகமாக இருக்கும், இல்லைன்னா 21 விட கம்மியாக இருக்கும்.